தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார். பள்ளிக்கல்வியை இந்தியாவினுடைய 2ஆம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார். 80,000 ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கி இருக்கிறார். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார். 8,209 ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார். கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார். போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். ஏன் ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார். 234 சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் இங்க காணொலி காட்சியின் மூலமாக நீங்க பார்த்தீங்க. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார். பன்னாட்டு புத்தக திருவிழாவை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார்.